இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிப்பார். மேட்டிமையை விட்டுவிடுங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 3 காரியங்களை நாம் தியானித்து விட்டோம். மேட்டிமையை விட்டுவிடாமல் மேட்டிமை என்கிறதான பார்வையையும், மேட்டிமை என்கிறதான இருதயத்தின் சிந்தையையும், மேட்டிமை என்கிறதான வார்த்தையின் பேச்சுகளையும் அல்லது வாயின் வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால் அது எப்படிப்பட்ட தீமைகளை நமக்கு கொண்டு வருகிறது என்று சொல்லி 3 காரியங்களை நம்ம தியானித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு 4வது காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆவியினாலே ஏவப்படுகிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று நினைக்காதுங்கள் அல்லது நினைத்து கொள்ளாதிருங்கள் அல்லது எண்ணாதிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் அதை விட்டுவிட்டு தாழ்மையானவர்களுக்கு இணங்கணும். மேட்டிமை உடையவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தூரத்திலிருந்து காண்கிறார், அவனை அருவருக்கிறார். இந்த மேட்டிமை பார்வையாக, சிந்தையாக, வார்த்தையாக யாருக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அந்த மேட்டிமை உள்ளிருந்து துணித்து கொண்டே இருக்கும். உங்க வீட்டுக்குள்ளால இன்வெர்டர் வச்சிருக்கிறீங்கன்னா தெரியும். இன்வெர்டர்ல சார்ஜ் தீர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அது ஒரு ஒலி எழுப்ப ஆரம்பிக்கும். நீங்க ஏன் எது என்று பதறிவிடக்கூடாது. அது ஆஃப் ஆக போகிறது. அதுக்குள்ளால என்ன இல்லை? சார்ஜ் இல்லை, அது ஆஃப் ஆக போகிறது. அது ஃபுல்லா டெத் ஆகிறதுக்குள்ளால நம்ம என்ன பண்ணிடணும்? போய் அதை ஆஃப் பண்ணிடணும். மறுபடி ஈபி வர்றது வரைக்கும் ஆஃப்ல வச்சுக்கிட்டு மறுபடி சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் தான் அதை ஆன் பண்ணி விடணும். சரி, முழுவதுமா இன்னும் கொஞ்சம் இருக்கே, அது முடிகிறது வரைக்கும் யூஸ் ஆகட்டும்னு சொன்னா அந்த பேட்டரி லைஃப் என்ன ஆயிரும்? முடிந்து போய்விடும் சீக்கிரம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில உன்னுடைய விழுதல் என்கிறதான ஒன்றை வரப்போகிறது என்று சொல்லி உனக்கு அடையாளம் காட்டுவது இந்த மனமேட்டிமை. அல்லேலூயா. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லி நீதிமொழிகள் 16:18 வாசிக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் அருவருக்கிறார். இந்த மேட்டிமை எங்கெல்லாம் இருக்கு? கண்களிலே இருக்கிறது என்று சொன்னேன், இருதயத்திலே சிந்தையாக இருக்கிறது என்று சொன்னேன், வாயிலே வார்த்தையாக இருக்கிறது என்று சொன்னேன். இன்னும் நான் சொல்ல போனால் கிரியையாக அது இருக்கிறது. நாம் செய்கிற மதீனமான அநேக காரியங்களுக்கு காரணம் என்னது? நமக்குள்ளால இருக்கிற மனமேட்டிமை. எனக்கெல்லாம் தெரியும், யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், தாழ்மையானவர்களுக்கு இணங்க மாட்டேன் என்கிற அந்த இணங்கி போகுதல் என்கிற ஒன்று நமக்குள்ளா இல்லாதபடியினால எவ்வளவுதான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னாலும், வசனத்தை வாசித்தாலும் கேட்டாலும் நமக்குள்ளால் அந்த மேட்டிமையை விட்டு விலகுகிற அனுபவம் இன்னும் வரல. கண்கள் மேட்டிமையோடு கூட எடுப்பாய் பார்க்கிறது, இருதயம் மேட்டிமையானவைகளே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, தாழ்மையானவர்களுக்கு இணங்குவதற்கு இந்த இருதயம் மறுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மேட்டிமையான காரியங்களே பேசுகிறது. சிம்பிளா சொல்றேன், நமக்கு ஒரு காரியத்தை குறிச்ச தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது. அதை ஒரு தெரிந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உன்னை பார்க்கலும் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறதான ஒரு வெளிப்பாடை அவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒன்றும் தெரியாத ஒரு காரியத்தை கூட தெரிந்தது போல நம்ம பேச ஆரம்பித்து விடுவோம். நீங்கள் அடிப்படையா யோசித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த காரியத்துக்கு சம்பந்தம் இல்லை, அதனுடைய தொடக்கமும் தெரியாது, முடிவும் என்னன்னு தெரியாது. யாரோ தெரிந்த ஒருவர் பேச ஆரம்பிக்கும் போது அதை கேட்பதற்கு நமக்கு என்ன இல்லை? மனதில்லை. எனக்குள்ளால இருக்கிறதான மேட்டிமை என்கிறது அதை கேட்பதற்கு என்னை அனுமதிப்பதில்லை. மாறாக
உன்னை பார்க்கலும் எனக்கு தெரியும்ங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெரியாத ஒன்றை தெரிந்தது போல நான் பேச துணிகிறேன். இது எங்கிருந்து வருகிறது? எனக்குள்ளாயிருக்கிற மேட்டிமையான அந்த எண்ணத்திலிருந்து. மேட்டிமையான பார்வையும் மேட்டிமையான சிந்தையும் மேட்டிமையான அந்த பேச்சும் கிரியைகளாக என்னை மாற்றுகிறது. என் பார்வையில மேட்டிமை இல்லாம தாழ்மையானவர்களுக்கு இணங்குகிற அனுபவம் இருக்குமே ஆனால், என்னுடைய சிந்தையில மேட்டிமை என்கிற ஒன்று இல்லாம தாழ்மையானவர்களுக்கு இணங்குகிற அனுபவம் இருக்குமே ஆனால், என்னுடைய பேச்சுல மேட்டிமை என்கிறதான ஒன்று இல்லாம தாழ்மையானவர்களுக்கு இணங்குற ஒரு அனுபவம் இருக்குமானா, காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து ஒரு கிரியை நடப்பிக்கிற, தேவன் விரும்பாத ஒரு கிரியை நடப்பிக்கிறவளாய் நான் மாறி போக மாட்டேன். எனக்கு எப்பொழுதும் தெரியும், நான் ஆண்டவருக்கு அருவருப்பானவனாய் மாறிவிடுவேன். எப்பொழுதும் எனக்குள்ளாய் ஒரு உணர்வு இருக்கும். அது என்ன தெரியுமா? மேட்டிமை என்கிற ஒன்று விட்டு விடாமல் எனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்குமே ஆனால், பார்வையாகவோ சிந்தையாகவோ வார்த்தையாகவோ எனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்குமே ஆனால், நான் விழுந்து போவதற்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. இப்படி பார்வையிலே சிந்தையிலே வார்த்தையிலே மேட்டிமையை விட்டு விடாமல் இருந்தால், அது கிரியையாய் நமக்குள்ளாய் வாழுகிறதான வேளையில நமக்குள்ளாய் கொண்டு வருகிற 3 தீமைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, தேவனை அறிகிற அறிவை அடைவதற்கு தடையாய் நிற்கிறது மனமேட்டிமை. இவரை அறிகிற அறிவிலே நான் விருத்தி அடையவில்லை என்றால், வளரவில்லை என்றால், இயேசுவை போல நான் மாற முடியாது. இயேசுவை போல நான் மாறலைன்னா நான் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவதாக, மேட்டிமை என்கிற ஒன்று விட்டு விடாமல் எனக்குள்ளாய் இருக்கும்போது கொண்டு வருகிற இரண்டாவது தீமை என்ன? நன்றி அறிதல் இல்லாதவனாய் என்னை மாற்றுகிறது. தேவன் செய்த நன்மைக்கும் எனக்கு நன்றி இருக்காது. தேவனுடைய நாமத்தினாலே மனுஷர்கள் செய்த நன்மைக்கும் எனக்கு நன்றி இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். நான் நன்றியற்றவனாய் மாறுகிறேன். வேதம் எனக்கு நன்றி அறிதல் உடையவர்களா இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் முக்கியமா 2 பேர்கிட்ட என்ன பண்ணி ஆகணும்? நன்றியோடு கூட இருந்தாகணும். யாருகிட்ட எல்லாம்? எனக்கு நன்மை செய்த தேவனிடத்திலும், எனக்கு தேவன் நன்மை செய்யும்படி பிரயோஜனப்படுத்தின அந்த மனிதனிடத்திலும் நான் நன்றியாய் இருக்க வேண்டும். ஒருபோதும் நான் என்ன பண்ணிடக்கூடாது? நன்றியை மறந்து போகிற ஒரு இருதயம் உடையவளாய் நான் மாறிவிடக்கூடாது. அப்ப நன்றியை மறக்கிறதான நான் வேளையிலே நான் என்ன பண்ணுகிறேன்? தேவனுக்கு ஆகாதவளாய் நான் மாறுகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு ஆகாதவளாய் நான் மாறுகிறேன். மூன்றாவதாக, கடந்த வாரத்தில் தியானிச்சோம், கற்பனைகளை மீறச் செய்யும். ஆண்டவர் கை கொண்டு வாழும்படி கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும், அவருக்கு பிரியமாய் வாழும்படி, ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதியாய் வாழும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறதான கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறச் செய்கிற ஒரு சுபாவம் எதுக்குண்டு? மேட்டிமைக்குண்டு. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் எல்லா வேளைகளிலும் உங்களுடைய கண்களின் பார்வைகளிலாகட்டும், இருதயத்தின் சிந்தைகளிலாகட்டும், வார்த்தைகளிலாகட்டும், மேட்டிமை சிந்தை உடையவர்களாயிராமல், அந்த மேட்டிமையை கிரியையாக உங்களுக்குள்ளாய் வளர விடாமல் அதை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நான்காவதாக, இந்த மேட்டிமை ஒரு மனுஷிக்குள்ளாய் இருக்குமே ஆனால், அது கொண்டு வருகிற நான்காவது காரியம் என்ன என்று சொல்லி ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று,
அதனால் என்னை மறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது என்ன? அவர்கள் குறைவுபட்டிருந்தார்கள். அவர்களுடைய குறைவுகளை நான் நிறைவாக்கி திருப்தியாக்கினேன். திருப்தியாக்கின உடனே அந்த இருதயம் என்ன ஆயிற்று? மேட்டிமை ஆயிற்று. அந்த மேட்டிமை என்ன செய்து விட்டது? என்னை மறக்க செய்து விட்டது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான்காவதாக, மேட்டிமையை விட்டு விலகாத எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தேவனை மறக்கிறவளாய் மாறி போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். நம்ம இப்ப இந்த காலை வேளையில சொல்லுவோம், நான் தேவனை மறக்கல, அதனாலதான் தேவ சமூகத்தில் என்ன பண்ணியிருக்க வந்திருக்கிறேன். நான் தேவனை மறந்தேன்னா வந்திருப்பேனா? தேவனை மறக்கிறேன் என்று சொல்வது என்ன? தேவன் இல்லை என்று மறந்து விடுவதில்லை, அதுவும் காலப்போக்கில் நடக்கும். உண்மையிலே அந்த தேவனை மறக்கிறது என்று சொன்னால் என்ன? அதே ஓசியாவை திருப்பிக் கொள்ளுங்க, 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை முதலாவது வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையில், புத்தி இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள், அதாவது அழிந்து போகிறார்கள் அல்லது வெட்டுண்டு விழுகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். வார்த்தையை கவனிங்க. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனை மறக்கிறதுன்னா என்ன? அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேதத்தை மறக்கிற அனுபவம். நான் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதம் காட்டுகிற வெளிச்சத்திலே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, எனக்கு முன்னிருக்கிறது யார்? எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னிருக்கிறார். அவர் மேல் கண்பதித்து அவரை நினைத்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து நான் முன்னேறி செல்ல வேண்டியவன். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த வேத வசனங்கள் ஒரு பைபிளாக அல்லது வேத புஸ்தகமாக நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை கூடி வரும் போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட தம்முடைய வார்த்தையை அனுப்பி பேசுகிறதற்கு காரணம் அதுதான். நீங்கள் தனியாக வேதத்தை எடுத்து வாசிக்கிறதான வேளையில் உங்களுக்கு பிடிச்ச சங்கீதத்தை வாசிக்கும் போது கூட கர்த்தர் உங்களோடு கூட அந்த வார்த்தையை கொண்டு பேசுவதற்கு காரணம் என்ன? நீ வேதத்தை மறந்துட்டேன்னா என்ன மறந்துடுவ? என்னை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டுமே. ஆனால் என் அன்பு மகனே, மகளே, நீ வேதத்தை கை கொண்டு நடக்கிற உத்தம மார்க்கத்தானா இருக்க வேண்டும். வேதம் உன்னுடைய இருதயத்தையும் வாயையும் விட்டு ஒருபோதும் பிரிந்து விடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில நீ வலது பக்கமாகிலும் இடது பக்கமாகிலும் திரும்புகிறதான வேளையில இந்த வேத வசனம் உனக்குள்ளா இருந்து சாட்சி கொடுக்க வேண்டும். நீ தவறான வழியிலே திரும்பி கொண்டிருக்கிறாய். இந்த வேதத்தை மறந்தேன்னா நீ என்னை மறந்துடுவாய். நீ நடக்கிற வழிகள் எல்லாம் உனக்கு சரியாய் தெரியும். மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி துணிந்து நடக்க ஆரம்பித்து விடுவாய். அதற்கு காரணம் என்ன? நீ திருப்தியானபடியினால, உன்னுடைய சில காரியங்களுக்கு தேவன் முடிவுண்டாக்கி போட்டபடியினால, சில சிறுமைகளை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றினபடியினால உன்னுடைய இருதயம் என்ன பண்ணிட்டு? மேட்டிமையாயிற்று. ஆகையினால நீ என்ன பண்ணிவிட்டாய்? வேதத்தை மறந்தாய், கர்த்தரை மறந்தாய். வேத வசனம் உனக்குள்ளால கிரியை செய்ய மாட்டேங்குது. வசனம் போதித்து நடத்துவதற்கு நீ ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது கிடையாது. ஒரு பக்கத்தில் நீ செய்கிறது தவறு, பேசுகிறது தவறு, நடக்கிற பாதை தவறு என்கிற உணர்வு வந்தால் கூட உன்னுடைய இருதயத்துக்குள்ளால வேதத்தை மறந்து போன அனுபவம் இருக்கிறபடியினால
நீ விரும்புகிற காரியங்களை நீ விரும்புகிறபடி செய்ய துணிகிறாய், தேவனை மறந்து போகிறாய். ஆமே. இன்னும் சிலருக்குள்ளால வேதம் இருக்கும். எதுக்குன்னா மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு. மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு வேதத்தை தனக்குள்ளால வச்சுக்கிடுவாங்க. யாருக்கிட்டையாவது பேசணும்னா சில வசனங்களை சொல்லி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவர்களுக்கும் அந்த வசனத்திற்கும் சம்பந்தம் உண்டான்னு பார்த்தா அவர்களுக்கு அந்த வசனத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் கர்த்தரை மறந்து போயிருக்கிறார்கள். உபதேசம் என்பது மற்றவர்களுக்கு மட்டுமாய் மாற்றுகிறார்கள். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேதம் முன்னாலே போதிக்கப்பட்டு மற்றவர்கள் கை கொள்கிறார்களோ இல்லையோ, தேவனை நினைக்கிறார்களோ இல்லையோ, வாசிக்கிறதும் கேட்கிறதுமான நீ தேவனை மறக்காதபடி இருக்க வேண்டுமேயானால் இந்த வேதத்தை மறக்காத ஒரு நல்ல அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டும். வேதம் மறக்கப்படாமல் இருக்க வேண்டுமேயானால் நீங்கள் தேவனை மறக்காதவர்களாய் நினைக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமேயானால் மேட்டிமை என்கிற ஒன்று உங்களுக்குள்ளாய் இல்லாதபடி, அது பார்வையாகவோ வார்த்தையாகவோ அது கிரியையாகவோ இருதயத்தின் நினைவாகவோ அது உங்களுக்குள்ளாய் வாழாதபடிக்கு அவைகளை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. இல்லைன்னா அறிவில்லாமல் சங்காரமாகி கொண்டிருப்போம். இப்ப 8ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை என் ஜனத்திற்கு நான் என்ன பண்ணினேன்? எழுதி கொடுத்தேன். எதற்காக? அவர்கள் அதை நினைத்து கை கொண்டு நடப்பதற்காக. என்னை மறக்காத ஒரு இருதயம் அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக. வேத வசனம் எப்பொழுதும் அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாய் எதுவாய் இருக்க வேண்டும்? ஞாபகம் ஊட்டுதலாய் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்த அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்க? அந்நிய காரியமா எண்ணினார்கள். அந்நிய காரியம்னா என்ன? இது அடுத்தவன் வீட்டு காரியம். எனக்கும் இந்த வசனத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தேவனுடைய வசனத்திற்கு முன்பாக தாழ்மைப்படாதபடிக்கு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு தங்களை அர்ப்பணிக்காதபடி, தேவனை மறக்காத நினைக்கிற ஒரு இருதயம் எப்பொழுதும் தங்களுக்குள்ளாய் இருக்கும்படி அதை ஏற்றுக்கொண்டு கை கொண்டு வாழுவதற்கு பதிலாக அது அவர்களுக்கு கடினமாய் இருக்கிறபடியினாலே, அவர்களுக்குள்ளாய் மேட்டிமை என்று ஒன்று இருக்கிறபடியினாலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் யாவும் அவர்களுக்கு அந்நிய காரியமாய் தெரிகிறது. அல்லேலூயா. முதுகுக்கு பின்னால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிடுறாங்க? போட்டுறாங்க. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய சபையே, இப்ப சொல்லு, கர்த்தரை மறந்துகிட்டு இருக்கிறியா? நினைத்து கொண்டே இருக்கிறாயா? நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் வேதம் உனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும். வேத வசனத்திற்கு புறம்பாக ஒரு காரியத்தை நீ சிந்திக்கும் போது, பேசும்போது, செய்ய துணியும்போது அது உன்னை எச்சரித்து கர்த்தரை குறித்த பயத்தை உனக்குள்ளாய் உருவாக்கி நீ விழுந்து போகாதபடிக்கு உன்னை நிலைநிறுத்த வல்லமை உள்ளதாயிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் உனக்குள்ளால வாழலைன்னா, வேதத்தின்படி நடக்கணுங்கிற அந்த துடிப்பு உனக்கு இல்லைன்னா, அந்த வைராக்கியம் உனக்கு இல்லைன்னா, நீ பாபிலோன்ல சிறைப்பட்டு இருந்தாலும் சரி, உன்னுடைய சொந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, தேவனை மறக்க துணிந்து விடுவாய். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் அப்போஸ்தலனாகிய மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த 430 வருடங்கள் அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு நீ எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. நீ எதை வேணும்னாலும் என்ன பண்ணிரு? மறந்துரு. நம்ம பிரச்சனை என்னன்னா, மறக்க வேண்டிய எதையுமே மறக்க மாட்டோம்.
யாரோ ஒரு சின்ன தவறு செய்திருப்பாங்க, அவங்க கிட்ட இப்பவும் சிரிப்போம், பேசுவோம், எல்லாம் உண்மைதான். ஆனா அவர்களை குறித்த ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம் நமக்குள்ளால இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகம் பேரை தீட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக, நேரே பார்க்கும்போது சிரித்து பேசுகிற, அன்பாய் இருக்கிறது போல அடையாளம் காட்டிக் கொள்கிறதான நாம் மற்ற நேரங்களிலே அவர்களை குறித்த கசப்பையும் வைராக்கியத்தையும் வைத்து தீட்டுள்ள வேருக்கு நம்ம இடம் கொடுத்து விடுறோம். கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகம் பேரை தீட்டுப்படுத்துவதற்கு நம்ம காரணமாக இருந்து விடுகிறோம். இதையெல்லாம் மறந்துடணும். மறக்க வேண்டியதை மறந்து விட்டோமே ஆனால் கர்த்தரை மறக்கிற இருதயம் இருக்காது. கர்த்தரை மறக்காத இருதயம் உள்ளவர்களுக்குள்ளாய், வேதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளாய் கசப்பும் வைராக்கியமும் இருக்கவே இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒருவரிடத்துல ஒரு தவறை காணும் போது புறங்கூறுகிறவர்களாய் அல்ல, நேரடியா அவர்களிடத்துல என்ன சொல்லணும், சொல்லி அதை புரிய வைக்கிறவர்களாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். மாறாக அதை விட்டுக்கிட்டு, அப்ப மறக்க வேண்டியதை மறக்கணும். அதை மறந்தா மறக்க கூடாதவரை நினைக்கிற இருதயம் நமக்குள்ளால இருக்கும். இதெல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? வேதம் நாம் மறந்து போனோம். அப்ப கர்த்தரை மறக்காத ஒரு இருதயம் வேணும். இந்த ஜனங்கள்கிட்ட அதுதான் சொல்றாரு, உன்னை மீட்ட கர்த்தரை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாரு. ஏன்னா நீ மீட்கப்பட்ட எகிப்தில எப்படி இருந்த? அடிமையாயிருந்தாய். அந்த எகிப்தில அடிமையா இருக்கும்போது இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில வந்த சில காரியங்களை மட்டும்தான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இவர்களுடைய அனுபவம். முதலாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். முதலாவதாக இவர்கள் அடிமைப்பட்டிருந்த வீட்டில் என்ன நடந்துச்சு? எகிப்தியராலும் பார்வோனாலும் ஒடுக்கப்பட்டார்கள். அந்த ஒடுக்கப்பட்ட ஜனத்தை தான் கர்த்தர் கிருபையாய் மீட்டார். எகிப்தை குறித்து வேதம் சொல்கிறது, இருப்பு களவாயாகிய எகிப்து. அதுக்குள்ளால ஒருத்தன் போய் அடிமைப்பட்டுட்டானா வெளியே வரவே முடியாது. அது தனக்குள்ளே அவனை அடிமைப்படுத்தி வைத்துவிடும். அப்படிப்பட்ட இரும்பு களவாயாகிய அந்த எகிப்திலிருந்து உன்னை மீட்டாரு. நீ எகிப்தில எப்படிப்பட்டவனா எப்படிப்பட்டவளா இருந்தால் ஒடுக்கப்பட்டு சுமக்க கூடாத பாரங்களை சுமந்து வேதனையோடும் கண்ணீரோடும் கூட வாழ்ந்து கொண்டிருந்தாய். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால உள்ள காலங்களை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த காலங்கள் உன்னுடைய ஞாபகத்திலே இருக்குமே ஆனால் உன்னை மீட்ட இந்த ஆண்டவரை நீ ஒருபோதும் மறக்க மாட்டாமே சொல்லுங்களேன். வேதம் உன்னுடைய ஜீவனாய் மாறிவிடும். அல்லேலூயா. வசனம் உன்னுடைய ஜீவனாய் மாறிவிடும். ஒடுக்கப்பட்டு சுமை சுமந்து கிடந்தாய் இஸ்ரவேலே, உன்னை மீட்ட என்னை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இஸ்ரவேலே. நீ என்னை மறந்து விட்டாயானால் நீ அழிந்து விடுவாய். நீ மறந்து விடக்கூடாது என்பதற்காக தான் கட்டளைகளின் மேல் கட்டளைகளையும் பிரமாணங்களின் மேல் பிரமாணங்களையும் கற்பனைகளின் மேல் கற்பனையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இவைகளை உன்னுடைய கண்களின் நடுவிலே ஞாபக குறியாக வைத்து உன்னுடைய இருதயமாகிய கற்பலகையிலே இரும்பெழுத்து ஆணிகளாலே எழுதி பதிய வைத்து ஒருபோதும் அதை மறந்து விடாதபடி கை கொண்டு நடக்க வேண்டும். அதை கை கொண்டு நடக்கும் போதுதான் தேவனை மறக்க மாட்டேன். மறந்தால் சங்காரம் அடைந்து விடுவாய். நாம எப்படி கிடந்தோம்? ஒடுக்கப்பட்டு கிடந்தோம். உலகமாகிய எகிப்தில உறவுகள் ஒடுக்கினார்கள், உலகத்தார் ஒடுக்கினார்கள். சுமக்க முடியாத அரிதான சுமைகளை சுமந்து நம்முடைய கழுத்து தோய்ந்து போய்விட்டது. நம்மை விடுவிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருந்தார்கள். கர்த்தர் கிருபையாய் நம்மை மீட்டார். ஆமென்.
அன்று இஸ்ரவேலை மீட்டவர் இன்றைக்கு அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயரிலும் வாசிக்கிறோம், பேதுருவிலும் வாசிக்கிறோம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? அடிமைப்பட்டிருந்ததான எகிப்துல 13வது வசனம், எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினாங்க, வேலையின் மேல் வேலையை சுமத்தினாங்க. தங்களுடைய திராணிக்கு மேலாக என்ன பண்ண வாங்கப்பட்டாங்க? வேலை வாங்கப்பட்டாங்க. சாப்பிட்றதுக்கு இடம் கொடுக்கல, தூங்குறதுக்கு நேரம் இல்ல, செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கலன்னா அடிக்கப்பட ஆரம்பித்தார்கள். செய்ய வேண்டிய வேலையை என்னைக்கும் போல செய்து முடிக்கலன்னா என்ன பண்ணினாங்க? அடிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்கிறத பாருங்க, கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, கொடுமையாய் நடத்தப்பட்டவர்கள். மனசாட்சியே இல்லாமல் உங்களை வேலை வாங்கினார்கள். ஆமென். மனசாட்சியே இல்லாமல் உங்களிடத்திலே நடந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட எகிப்திலிருந்து உன்னை மீட்ட கர்த்தரை மறவாதபடி நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். நீ மறந்துட்டேன்னா மறுபடியும் என்ன பண்ணிடுவ? இன்னொரு அடிமைத்தனத்திற்குள்ளாகி சங்காரமாகி விடுவாய். சபையே, ஒடுக்கப்பட்டது மட்டுமல்ல, கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டவன், வேலை வாங்கப்பட்டவள் நீ. ஐயோ என்கிற கதறுதலை வெளிப்படுத்துவதற்கு கூட சப்தம் வெளியே வராமல் இருந்தவள் நீ. எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையோ என்று சொல்லி பல ராத்திரிகள் அங்கலாய்த்தவள் நீ. என்னுடைய வாழ்க்கை இந்த வேதனையோடு கூட முடிந்து விடுமோ என்று சொல்லி முற்றிலுமாய் உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போனவள் நீ. அந்த இடத்துல இருந்தாக்கும் கர்த்தர் உன்னை மீட்டார். நீ என்ன பண்ணிடக்கூடாது? எதை வேண்டுமென்றாலும் மறந்து கொள், மீட்ட கர்த்தரை மறந்துடாத. ஆமென். அவர் உனக்காக சிலுவையில சகித்த தியாகத்தை மறந்துடாத. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக 14வது வசனத்தை வாசிங்க. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினால அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை மறுபடியும் சொல்றான், கொடுமையாய் நடத்தினார்கள். ஒடுக்கினது மட்டும் இல்லையா, கொடுமையாய் நடத்தினது மட்டும் இல்ல. மூன்றாவது அவன் என்ன பண்றான் பாருங்க, ஜீவனை கசப்பாக்குகிறான். வாழ்வதை பார்க்கலும் இருதயம் சாவை தேடுவதற்கு தூண்டி விடுகிறான். சொல்லுங்களேன், நான் வாழ்வது எதற்காக என்று சொல்லி அனுதினமும் வாழ்வின் மேல் சந்தோஷம் அடையாமல் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை பார்க்கலும் சாக வேண்டும் என்கிற விருப்பமுடையவனாய் உடையவளாய் மாற்றினவன் இந்த அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்தும் எகிப்தின் ஜனங்களும். நம்ம அநேகருடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்மை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் என்ன பண்ணுச்சு? பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளாய் வந்தபோது இவன் கொடுமையாய் வேலை வாங்கினவன் மட்டுமல்ல, வாழ்க்கையை வெறுத்து வாழ்வதற்கு காரணமாய் மாறிவிட்டான். நம்மை சூழ்ந்து நின்ற சூழ்நிலைகள் அப்படிதான் நம்மை மாற்றிவிட்டது. இங்க இருக்கிற அநேக பேர் வாழ வேண்டும் என்று விரும்பினதை பார்க்கலாம், மரணம் வந்து விடாதோ என்று சொல்லி ஏங்கின நாட்கள் அதிகம். மரணத்தை விரும்பினவர்களை தான் கர்த்தர் கிருபையாய் மீட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தன்னுடைய சரீரமாகிய சபையில கொண்டு வச்சார். அதனுடைய நீதியின் நிமித்தம் அல்ல, அவர் கிருபையும் அவர் உண்மையில் கொண்ட அன்பும் என்று சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களேன். நீ உண்மையாய் மீட்கப்பட்டது உண்மைன்னா அதுக்கு பிறவைக்கு உனக்கு ஜீவன் கசப்பாகாது. ஆமென். சும்மா சாவணும் சாவணும் சாவணும், என்னத்துக்கு சாவணும் சாவணும்னு சொல்ல மாட்டேன். வாழணும் வாழணும், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதியாகணுங்கிற அந்த ஒரே சிந்தை உனக்குள்ளால இருக்கும். கரங்களை கொட்டி, எலியாவே நீ சூரச்சடிக்க மூட்டில சோர்ந்து போய் படுத்துக்கிட்டு என் ஜீவனை எடுத்து போடும் கர்த்தாவே போதும்னு சொல்லி அழுதாலும் கர்த்தர் உனக்கு நியமித்த ஒரு நாள் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணம் இத்தனை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
உன்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீ சாவணும்னு சொன்ன உடனே உன்னை கொல்லவும், நீ வாழணும்னு சொன்ன உடனே நீ உன்னை வாழ வைக்கிறது அல்ல தேவனுடைய வேலை. மாறாக உன்னை மீட்ட கர்த்தரை மறவாமல் இருந்து இனி உன்னுடைய ஜீவன் கசப்பாகாதபடிக்கு கர்த்தருக்காக வாழுவதற்கு கர்த்தர் கிருபையாய் உன்னை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான்காவதாக கடைசி வசனமாகிய 22வது வசனத்தை வாசியுங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஒட்டிக்கு பார்த்தான், இவன் திருந்தல்ல. கொடுமையாய் நடத்தி பார்த்தான், இவங்க திருந்தல்ல. ஜீவனை கசப்பாக்கி பார்த்தான், இவர்கள் திருந்தல்ல. உடனே அவன் என்ன பண்றான் தெரியுமா? வம்சங்களை அழிப்பதற்கு துணிந்து விட்டான். இனி இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது. ஆமென். அவர்களில் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ணணும்? நதியிலே போடப்பட வேண்டும். அழிப்பதற்கு துணிந்து விட்டான். உன்னை உன் தாயின் கருவிலே அழிப்பதற்கு துணிந்தவன் சாத்தான். அல்லேலூயா. அவர் உன்மேல் நீ அறியாத காலங்களிலும் உன்மேல் நோக்கமாயிருந்து உன்னை இந்த பூமியிலே வெளிப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறது கர்த்தர். ஆமென். அந்த ஆண்டவரை நீ என்ன பண்ணிடக்கூடாது? மறவாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு தினமும் சொல்றோமே. கர்த்தரை மறவாத இருதயம் நமக்கு இருக்கும்னா நம்முடைய ஆராதனையில வித்தியாசம் வரும். யாரும் துதி துதி துதின்னு சொல்லண்டாம். கைய கொட்டு கொட்டு கொட்டுன்னு சொல்ல வேண்டாம். அந்நிய பாஷை பேசு பேசு பேசுன்னு சொல்ல வேண்டாம். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுவேன் என்று சொல்லி மறக்காத வேதத்தை நினைத்து கர்த்தரை மறவாதபடி அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க ஆரம்பிச்சிருவ. கரங்களை கொட்டி. நன்மைகளை எல்லாம் மறந்தது, கர்த்தரே மறந்துட்ட. வேதத்தில் பிரமாணத்தை மறந்து கர்த்தரை மறந்தவன் நிறைய பேர் உண்டு. நிறைய பேர் நான் சொல்லலை, 1-2 பேரை சொல்கிறேன். முதல் ராஜாவாகிய சவுல் வேதத்தை மறந்தான், கர்த்தரை மறந்துட்டான். அவன் பட்டயத்தை அவனே நட்டு என்ன பண்ணுறான்? தன்னை அழிவுக்குட்படுத்தி கொள்கிறான். அதுக்கு பிறகு சவுலியருடைய வம்சங்கள் ராஜாவாய் மாறாதபடிக்கு கர்த்தர் அழித்து போட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனவனை என்ன பண்ணினாரு? அதமாக்கி போட்டார். தாவீது தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வாழ்ந்தான். தாவீதின் குமாரன் வந்தான் சாலமோன். நினைக்க வேண்டிய கர்த்தரை மறந்தான், நினைக்க கூடாத எகிப்தை நினைச்சான். தேவ கோபத்திற்கு தன்னுடைய சந்ததியை ஆளாக்கி விட்டான். கரங்களை கொட்டி. பிள்ளையே, நீ மறக்கும் போது என்ன ஆகுது பாரு. நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஆண்டவர் மறந்துட்டார். சாலமோனுடைய மரணம் வந்துச்சு. இஸ்ரவேல் தேசம் 2 பிரியுது. ரெகோபயாம் என்கிறதான சாலமோனின் குமாரனுக்கு எது கிடைக்குது? கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றும்படியாக யூதாவை கொடுக்கிறாரு. மற்ற கோத்திரங்களை எல்லாம் எரோபயாம் என்கிற ஒருவனுக்கு கொடுக்கிறார். அவனுக்கு கற்பனைகளை சொல்றாரு. என்ன பிரச்சனை? மறந்துடக்கூடாது, நான் உனக்கு ஒரு வம்சத்தை உருவாக்குவேன், விளக்க வைப்பேன் எல்லாம் சொல்றாரு. ஆனால் எரோபயாம் தன்னுடைய சுய கிரியைக்கு இடம் கொடுக்கிறான், சிந்தைக்கு இடம் கொடுக்கிறான். தேவனை மறந்து தன்னை ராஜாவாக்கின, தகுதி இல்லாத தன்னை ராஜாவாக்கின ஆமே சாலமோனிடத்திலிருந்து ராஜ்யபாரத்தை பிரித்து தனக்கு கொடுத்த ஆண்டவரை மறந்துட்டு சுய சிந்தைக்கும் கிரியைக்கும் இடம் கொடுத்து என்ன செய்யறான் தெரியுமா? இந்த ஜனங்கள் எருசலேமுக்கு போய் ஆண்டவரை தேடினா அங்க போய் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க? கொன்று விடுவார்கள் என்று சொல்லி தன்னை ராஜாவாக்கின தேவன் மேல் நம்பிக்கையற்றவனாக 2 பொற்கன்று குட்டிகளை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், இனி இவைகள் தான் உங்களுடைய தெய்வங்கள். ஆமென். அது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இவன் பிரமாணத்தையும் மறந்துட்டான், கர்த்தரையும் மறந்துட்டான். மறக்க வேண்டிய எதை மறக்கல?
தன்னுடைய சுய சிந்தையையும் கிரியையும் மறக்கல்ல, அழிக்கல்ல. கர்த்தருடைய கரம் அவனுக்கு விரோதமாய் வெளிப்பட ஆரம்பித்தது. எங்க பார்த்தாலும் சொல்லுவார் யெரொபெயாம், யெரொபெயாம். அவனை என்ன பண்றாரு? அடையாளமாக காட்டிக்கொண்டே வருகிறார். இப்ப யூதாவில ஒருத்தன் எழும்பினான். 2-3 பேர் முதல்ல எழும்பிட்டாங்க. நான் ஒருத்தனை சொல்றேன், மனாசே. தகப்பன் தேவ பக்தி உள்ளவன், பூட்டி கிடந்த ஆலயத்தை திறந்தவன், உள்ளால இருந்த அசுத்தங்களை ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாக்கினவன், அசுத்தத்தை எல்லாம் அக்கினியினால் சுட்டரித்தவன், கர்த்தருடைய கற்பனையை விட்டு வழி விலகி போகாதவன் எசேக்கியா. உபகாரத்திற்கு தக்கதாய் நடக்கல என்கிற ஒரே ஒரு தவறை தவிர எசேக்கியாவினிடத்துல ஒரு தவறும் கிடையாது. அந்த தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்தான் யாரு? மனாசே. ஆரம்பம் முதலே என்ன பண்ணிட்டான்? தகப்பனுடைய தேவனை மறந்துட்டான், அவருடைய வேதத்தையும் மறந்துட்டான். தகப்பன் திறந்த ஆலயத்துக்குள்ளால விக்கிரகங்களை கொண்டு வச்சுட்டான், அருவருக்கிற விக்கிரகங்களை. ஆண்டவர் இப்ப யெரொபெயாமை விட்டுட்டாரு. யாரை பிடிச்சிட்டாரு? மனாசே. மனாசே மனாசே என்று சொல்லி வருங்கால சன்னதிக்கு தேவனை மறந்து அடையாளமாய் மாறாதபடி எச்சரிக்கையாயிரு. நான் நிறைய பேரை உனக்கு அடையாளம் காட்டலாம். எப்ப நீ கை கொண்டு நடக்க வேண்டிய வேதத்தை மறக்கிறாயோ அப்பொழுதே நீ கர்த்தரை மறந்து விட்டாய். அல்லேலூயா. எப்ப வேதம் உன்னுடைய ஞாபகத்தில் இல்லையோ அப்பவே கர்த்தரை மறந்துட்டார். கர்த்தரை மறக்கிறபடியினாலதான், வேதம் உனக்குள்ளால இல்லாதபடியினாலதான் துணிந்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். இது பாவம் என்று தெரிந்தும், இது தேவன் விரும்பாத காரியம் என்று தெரிந்தும், தேவனால் எச்சரிக்கப்பட்டு உணர்த்தப்பட்டு துணிந்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய துர்ச்செய்கைக்கு தக்கதான தண்டனை உடனடியாக நடவாதபடியினால் தொடர்ந்து பொல்லாப்பை செய்வதற்கு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு, வசனத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு உன்னுடைய இருதயம் மேட்டிமையாய் இருக்கிறபடியினாலே துணிகரம் கொண்டு செய்கிறாய். இந்த காலை வேளையில் என்ன கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவனை நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னா அது உன்னுடைய வாழ்க்கையில வராது. அந்த தெய்வ பயம் உனக்குள்ளால இருக்கும். வேதம் கொடுக்கப்படாத நேரத்தில் எகிப்தில் அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்புக்குள்ளால ஒரு தெய்வ பயம் இருந்தது. ஆமென். வேதம் கிடைத்த பின்பு பாபிலோன்ல அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேலுக்குள்ளால் அந்த தெய்வ பயம் இருந்தது. இவனுக்குள்ளால எப்படி தேவனுடைய பயம் வந்தது? கர்த்தருடைய வசனத்தை, வேதத்தை நினைக்கிற, மறக்காத, கர்த்தரை மறக்காத ஒரு இருதயம் அவனுக்குள்ளால இருந்துச்சு. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாம் பாடுறோம், சிங்கக்கபியில் நான் இருந்தே அவர் என்னோடு அமர்ந்திருந்தா. கடைசியில் சொல்லுவோம், சிங்கக்கபியோ சூளை நெருப்போ. அவன் தேவனை மறக்காத இருதயமுடையவனாயிருந்தா. அதனால கர்த்தர் எங்க போனாரு? சிங்கக்கபிக்குள்ளால போய் அவனை காப்பாத்தினாரு. கரங்களை கொட்டி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை மறக்காத இருதயமுடையவர்களாக இருந்தார்கள். ராஜா சமபூமியில நிறுத்தினதான அந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருந்தாங்க. அதனால அவங்க தேவனை மறக்காத, பிரமாணத்தை மறக்காத இருதயம் இருந்தபடியினால அவங்க கூட எங்க போனார்? ஆண்டவரோ அக்னி ஜுவாலியில போனார். 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ளால ஆண்டவரும் போனார். நீ மறக்காத இருதயம் இருக்கும்னா, நினைக்கிற இருதயம் இருக்கும்னா, நீ எங்கே தள்ளப்பட்டாலும், யோசேப்பை போல சிறைச்சாலையில தள்ளப்பட்டாலும் அங்கேயும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய வார்த்தையை மறந்து அவரை மறக்கிற இருதயம் உண்டன்னா நீ பாடுறது வேஸ்ட்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் பாடுறாங்க, நான் பாடுறேன்னு நீ சொல்லலாம். நீ சிங்கக்கபியிலே மட்டும் இல்ல, ஆட்டுக்கடைக்குள்ளால மாட்டிக்கிட்டா கூட ஆண்டவர் உன்னை காக்க வர மாட்டார். எண்ணி முடியாத நாட்களாய் அவரை நீ மறந்து போனாய். ஆலயத்துக்குள்ளால தான் இருக்கிற, ஆராதிச்சுக்கிட்டு தான் இருக்கிற, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் அவருடைய வேதம் உனக்குள்ளால இல்லாதபடியினால, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் பாதைகள் எல்லாம் இருளாய் இருக்கிறபடியினால வேதம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கை தேவனை மறந்து போய்விட்டு இருக்கிறது. தேவன் உன்னை தாழ்மைப்படுவதற்கு ஒரு முறைக்கு பல முறை எச்சரித்தார். நீ உன்னுடைய மேட்டிமையை விட்டு தாழ்மைப்படுவதற்கு இணங்கவில்லை. உன்னுடைய மேட்டிமையிலே உறுதியாயிருந்தாய். யோசித்து பார்.
இன்னைக்கு மறந்து கடமைக்காக ஆராதித்து கொண்டிருக்கிறாய். பிரமாணம் இல்லாத ஆராதனை, மறந்தபடியினால நீ விரும்புகிற ஒரு வாழ்க்கையை துணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உனக்கு முன்பாக விதிக்காத வழியிலே துணிந்து நடக்க துணிகரங்கொள்ளுகிறாய். கர்த்தர் விரும்பாத வார்த்தைகளை பேசுகிறாய். கர்த்தர் விரும்பாத கிரியைகளை நடப்பிக்கிறாய். கர்த்தர் விரும்பாத சிந்தைகளை உனக்குள்ளாய் உருவாக்கி கொள்கிறாய். உனக்குள்ளால மனமேட்டிமை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குவதற்கு அந்த மேட்டிமை சம்மதிக்கவில்லை. எத்தனையோ முறை அந்த மேட்டிமையை விட்டு விலகும்படி கர்த்தர் எச்சரித்தார். நீயோ செவிட்டு விரியனை போல இருந்து விட்டாய். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் என்பது எனக்கென்று எடுத்துக்கொண்ட நீ கர்த்தர் விட்டு விலக சொன்ன காரியங்களை விட்டு விலகுவதற்கு மனதற்றவளாய் செவி கொடாமற் போனாய். சில வேளைகளில் செவி கொடுத்து கர்த்தர் ஞாபகம் ஊட்டின பின்பு கூட அவைகளை விட்டு விலகுவதற்கு மனதற்றவளாய் மாறிவிட்டாய். இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒன்னதான் கேட்கிறாரு, மீட்ட கர்த்தரை மறந்து விட்டாயோ சபையே? எபேசுவை போல ஆதியின் அன்பை மறந்து விட்டாயோ சபையே? ஒரு சரதையை போல ஆண்டவரை வெகு தூரமாக்கி விட்டாரோ? ஆண்டவரை வெகு தூரமாக்கி விட்டாயோ? ஒரு பெருக்குமவை போல சபை என்று சொல்லியும் கர்த்தரை நினையாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையே, கடைசியா ஒரு லவோதிக்காவினுடைய நிலைமைக்குள்ளால பரிதபிக்கப்பட்டவளாய் வந்து நின்று கொண்டிருக்கிறாயே. சபை என்பதை உனக்கு தூங்குவதற்கும் இளைப்பாறுவதற்கும் தேவையில்லாத காரியங்களை சிந்திப்பதற்கும் உரியதாய் மாற்றிவிட்ட தேவ சபையே, வெறும் உலக ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடுகிற தேவ சபையே, கர்த்தரை மறக்காத இருதயம் இருந்துச்சுன்னா வசனத்திற்கு புறம்பான வாழ்க்கை வாழவே மாட்ட. யார் என்ன சொன்னாலும் ஆமேன்னு சொல்லுங்களேன். வேதாகமத்தில் சில காரியங்களை நீங்கள் வாசிக்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். குறிப்பாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வரும்போது அவர்களை நடத்தின மோசே இறந்துடுறாரு, ஆசாரியனாக இருந்ததான ஆரோன் இறந்துடுறாரு, இப்போ அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டதான யோசுவாவும் இறந்துடுறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இவர்களுக்கு ராஜாவில்ல ஆளுகிறதற்கு, இவர்கள் யாருக்கும் செவி கொடுக்கிறதாவும் இல்லை. அவன் தான் விரும்புகிற வழியில் நடக்க ஆரம்பிக்கிறான். இஸ்ரவேல் என்கிற அந்த தேசத்துல தான் இருக்கிறான். இஸ்ரவேல் என்கிற சபைக்குள்ளால தான் அங்கமா இருக்கிறான். ஆனா தேவனை மறந்துட்டான். ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்றேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை தேவனை மறந்தபடியினால பிரமாணத்திற்கு புறம்பான புறஜாதிகளாய் இருக்கிற அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களையே சேவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கரங்களை கொட்டி ஒத்து போக ஆரம்பிச்சான். நீ நானும் ஒண்ணுதான். இதுவரைக்கும் என்ன சொன்னா, நாங்கள் ஜாதிகளோடு கலந்திராதவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் தனித்து வாசமாக இருப்போம்னு சொன்னவன் இப்ப ஒத்து போட ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கு சபைகள் அதை தான் செய்துகிட்டு இருக்கு. தேவ ஜனங்கள் அதை தான் செய்துகிட்டு இருக்கிறீங்க. இங்க வந்து நல்ல வார்த்தையை கேட்கும்போது இது சரியா தான் இருக்கு, நம்ம இனி மாறணும். அங்க போய் கண்டவனுக்கு காரியத்தை எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யூடியூப்லயும் டிவிலையும் பார்த்த உடனே அந்த பாஸ்டர் இப்படி தானே சொல்றாரு, ஏன் நம்ம இப்படி இருந்தா என்ன, அவையெல்லாம் நல்லா தானே இருக்காவ இரு. யார் என்ன சொன்னாலும் நான் ஒன்னா மட்டும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். உன்னுடைய வேதம் உனக்கு என்ன சொல்லுகிறது? மறக்காத இருதயம் உண்டுன்னா அது உனக்கு ஞாபகம் ஊட்டிக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா வாசிக்கலாம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, நல்ல கவனிங்க, தங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாங்க? பிரமாணத்தை விட்டு விட்டபடியினாலே மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும், அதாவது கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை சேவிக்கிற போது இப்ப கர்த்தருக்கு என்ன வருது? ஐயா, கர்த்தருக்கு என்ன வருது? கோபம் வருது. பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் சாதவமையின் கையிலே விற்று போட்டார்.
இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூஷான் ரிஷதாமியை 8 வருஷம் சேவிச்சாங்க. சத்ருவுக்கு அடிமையா போயிட்டான். காரணம் என்ன? கற்பனையை மறந்தான், அதனால தேவனை மறந்தான். தான் எது செய்கிறோம் சரியா தவறா என்கிற அறிவு இல்லை. இன்னைக்கு நம்மில் அநேகம் பேருக்கு இருக்கிறது போல எல்லாம் எல்லாம் ஒன்று தான். ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது, நல்லா கவனிங்க, ஏன் சில வேளையில் சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறாரா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதே ஆண்டவர் என்ன பண்ணினாரா? அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவரை மறுபடியும் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டும்படியாக அவர் அவர்களை ஆஸ்தோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும், எப்படி இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்க நிறைய வாசிக்கலாம், கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோபாபிய ராஜாவின் கையிலும் மீட்டதை என்ன பண்ணிட்டாரு? இது எப்படி இருக்கு? நமக்குள்ள நகையை கொண்டு அடமானம் வச்சு வட்டியும் கட்டிட்டு மீட்டு வித்தாச்சு. எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தவனை மீட்டாரு, கொண்டு வந்தாரு, நல்ல ராஜ்யத்தை கொடுத்தாரு. இவன் அவரை மறந்ததுனால என்ன பண்ணிடுறாரு? மறுபடியும் அந்த வசனத்தை நல்லா பாருங்களேன். கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா அந்த வசனத்தில்? நீங்கள் வாசிங்க. சிசேராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும், யாருக்கு கையில்? யாருக்கு கையில்? பெலிஸ்தரின் கையிலும் மோபாப் என்கிறதான மாமிசத்தின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். உங்களுக்கு புரிஞ்சா சரி, மீட்டது உண்மைதான், விற்கிறதுக்கும் நேரம் ஆகாது. நீ அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருக்கும் வரைக்கும் தான் அவரும் உன்னோடு கூட இருப்பார். நீ சும்மா கண்மூடித்தனமாக சொல்லக்கூடாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவனா, தகுதி உள்ளவளா? நீ அவரோடு கூட இருக்கிறாயா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன் தெரியுமா திரும்பவும் திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுதம். வேதத்தை மறந்துட்ட, கர்த்தரையும் மறந்துட்ட. அதனால தான் செய்ததை திரும்ப திரும்ப செய்துகிட்டு இருக்கிறார். தவறு என்று தெரிகிறதையும் துணிகரம் கொண்டு செய்கிறாய், விட்டு விலகின பாவங்களையும் துணிகரம் கொண்டு செய்கிறாய். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32 வசனத்தை கொஞ்சம் முதல்ல வாசிங்க. ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுவார், வாசிக்கலாம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ, ஐயா, என் ஜனங்களோ, என் ஜனங்களோ, கற்பனையின்படி வாழுகிறதை விட்டுவிட்ட என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். சரி, மறந்ததோட இவன் பேசாமல் இருந்திருக்கணும். 2:13 கொஞ்சம் வாசிங்க. இங்கே என்ன சொல்றாரு பாருங்க. என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டுக்கிட்டு 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய, ஆசீர்வாதமான ஊற்றாகிய, நன்மையின் ஊற்றாகிய, மீட்ட ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை அவங்களுக்கு வெட்டிக்கிட்டாங்க. சொல்லுவேன் இல்லை, உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்டேன்னு. தான் வெட்டின குழியில் இவன் எதுக்கு வெட்டுறேன்னு தெரியாமல் வெட்டினா அதிலே விழ தள்ளிட்டாரு. அங்கே விழுந்துரு. நீ விழுந்துன்னா கூட ஆண்டவர் தூக்கிடுவார். ஆனால் அவர் தள்ளிட்டாருன்னு நினச்சிக்க, ஏன் கடைசி வரைக்கும் உனக்கு என்ன இல்லை? மீட்பில்லை. ஒரு 3 வசனம் மறந்தால் சங்கீதம் 9:17 வாசிக்கலாம். அப்படி கர்த்தரை மறந்தோன்னா, நான் சுருக்கமாக அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், நீ யாரா இருந்தாலும் சரி, தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், நீ பரலோகத்துக்கு போக போறியா, நரகத்துக்கு போக போறியா? நீ தான் டிசைட் பண்ணணும். பரலோகம்னு சொன்ன உடனே எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு. தேவனை நினைத்து மறக்காமல் வாழ்கிற வாழ்க்கை, வேதத்தை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எந்த மனுஷனுக்குள்ளால மனுஷிக்குள்ளால இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பாங்க. தேவனுடைய வார்த்தையை விட்டுக்கிட்டு அவரை மறந்தவர்கள் நரகத்துக்கு போவாங்க. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யோபு 8ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்புவோம். 11, 12, 13 வசனம் வாசிக்கலாம்.
இப்ப கேட்கிறாரு, சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ? அது இன்னும் பச்சையா இருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ? அதுபோல நீ பச்சையா இருந்தாலும் நீ நினையாத வேளையில என்ன பண்ணிடுவ? சேரை காய்ந்து போக பண்ணி உன்னை என்ன பண்ணிடுவ? ஆமென், வாடி போக பண்ணுவேன். அடுத்த வருஷம் ஏன் இது சம்பவிக்கிறதோ? தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை. நீ வேஷம் தரிச்சு கர்த்தருடையதான நாமத்தின் மேல் இது நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவனாய் இருக்கிறேன்னா, வேதம் சொல்கிறதை கவனித்து பார், நம்பிக்கை அழிந்து போகும். அந்த நம்பிக்கையை சரியா வச்சிருந்தேன்னா அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவதாக அதே சங்கீதம் 50க்கு வந்துடுவோம். சங்கீதம் 50 21 22 வசனங்களை வாசிக்கலாம். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். எதை செய்யும் போது? என் பிரமாணத்தை மீறி துணிகரம் கொண்டு செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல நானும் கடைசி வரைக்கும் மௌனமாயிருப்பேன்னு நீ நினைச்ச. ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நிறுத்தினாரா இல்லையா? நிறுத்துறாரா இல்லையா? எவனை நேசிக்கிறேனோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நேசித்தபடியினால உனக்கு கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனை மறக்கிறவர்களை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. ஒருவனும் உங்களை விடுவிக்க கூடாதபடிக்கு பீறி போடுவார். 1 நரகத்துக்கு பங்காளியா மாத்துறாரு. 2 வாடி போக பண்ணுகிறார். 3 ஒருவரும் விடுவிக்க கூடாதபடிக்கு. நான் மறுபடியும் சொல்வேன், கர்த்தர் கைவிட்டுட்டாரன்னா யாரும் உன்னை விடுவிக்க முடியாதாமே. கர்த்தர் இறங்கினாரன்னா யாரும் உனக்கு கெடுதி செய்ய முடியாது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் விடுவிப்பதில்லை. யாராலையும் விடுவிக்க முடியாதபடிக்கு பீறி போடுவேன். மறந்தேன். நான் நிறைய வசனங்கள் உண்டு, இது 3 போதும். இப்ப சொல்லுங்க, நான் தேவனை மறக்காமல் அவர் என் மேல் நினைவாயிருக்கிறது போல நினைத்து அவர் எனக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? கடமைக்காக ஆண்டவரை தேடி, கடமைக்காக விசாரித்து ஒரு செவியாக கேட்கிறத மலைச்செறி வழியாக விட்டுக்கிட்டு வசனத்திற்கு விரோதமாக என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்கிறேன் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? நீ வேதத்தை மறந்துட்ட, ஆகையினால கர்த்தரையும் மறந்து விட்டாய். ஆமென். தேவனை மறக்கிறவர்களுக்கு மிகுந்த வேதனைகள் உண்டு. இந்த காலை வேளையிலும் உங்களங்கால் படியிடுவோம். ஒரு முறை கூட தேவன் மீட்ட விதத்தை நினைத்து தேவனுக்கு நேராய் திரும்புவோம். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு காரியத்தில் ஆமென் நீ கை கொண்டு பிழைத்திருக்க வேண்டிய கற்பனையை மறந்து கர்த்தரை மறந்து செயல்பட்டிருக்கலாம். துணிகரம் கொண்டு பேசி இருக்கலாம், துணிகரம் கொண்டு கிரியை நடப்பித்திருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளையே யோசிச்சு பாருங்க. நரகத்தின் பிள்ளையாய் அல்ல, வாடி போகிறவளாய் அல்ல, இனியும் ஒருவரும் விடுவிக்க கூடாதபடிக்கு நிர்பந்தமானவளாய் மாறுகிறவளாய் அல்ல. இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு நேராய் திரும்பி, ஆண்டவரே உம்மை மறவாத ஒரு இருதயம் தாரும். நம்ம அடிக்கடி கேட்குறீங்க, ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்க, ஏன் ஆண்டவரே என்னை மறந்தீர்? பக்தன் கேட்டது போல கேட்குறீங்க, ஆமீன், ஏன் என்னை மறந்தீர்? உண்மையில் யார் மறந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை மறந்து அவர் கொடுத்த பிரமாணத்தை மறந்து மீறி நடக்கிறோம். காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.